வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் திருடனை பிடித்த மேஜிக் குச்சி. முன்னொரு காலத்தில் அக்பர் என்ற மாமன்னர் இந்தியாவை ஆண்டு வந்தார். அவருக்கு பீர்பால் என்று ஒரு மிக சிறந்த அமைச்சர் இருந்தார். அக்பர் கம்பீரமானவர், பீர்பல் மிகவும் புத்திசாலி. அவர்கள் இருவரும் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். ஒரு நாள் ராமன் என்ற ஒரு பெரிய வணிகர் அழுது கொண்டே அக்பரின் அரசவைக்கு வந்தார். அரசே, என் வீட்டில் இருந்த விலை உயர்ந்த முத்து மாலை காணாமல் போய்விட்டது என்று வருத்தத்துடன் கூறினார். ராமன் தன் வீட்டில் வேலை செய்யும் 4 வேலையாட்கள் மீது சந்தேகம் கொண்டார். அக்பர் பீர்பாலை பார்த்து, பீர்பால், இந்த திருட்டை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். பீர்பால் வேலையாட்களின் ஒருவரான சோமுவை உற்று நோக்கினார். பீர்பால் ஒரு யோசனை செய்தார். அவர் 4 மரக்குச்சிகளை கொண்டு வந்தார். அந்த 4 குச்சிகளும் பார்ப்பதற்கு ஒரே அளவில் சமமாக இருக்கும். பீர்பால் ஒவ்வொரு வேலையாட்களிடமும் ஒரு குச்சியை கொடுத்தார். இந்த குச்சிகள் மந்திர குச்சிகள். நாளை காலை திருடன் வைத்திருக்கும் குச்சி மட்டும் ஒரு அகலம் வளர்ந்துவிடும் என்று உரக்கச் சொன்னார். சோமுதான் அந்த முத்து மாலையை திருடியவன். அவன் அன்று இரவு தூங்கவே இல்லை. ஐயோ, நாளை காலை என் குச்சி ஒரு அகலம் வளர்ந்து விடுமோ, நான் மாட்டிக்கொள்ளுவேனோ என்று பயந்தான். சோமு ஒரு தந்திரம் செய்ய நினைத்தான். ஒரு சிறிய கத்தியை எடுத்து தன் கையில் இருந்த குச்சியை ஒரு அகலத்தை குறைத்து வெட்டி எறிந்தான். இப்போது என் குச்சி வளர்ந்தாலும் மற்றவர்களின் குச்சி அளவிற்கே இருக்கும் என்று அவன் நினைத்தான். அடுத்த நாள் காலை அனைவரும் அரசவைக்கு வந்தனர். அக்பர் எப்போது திருடன் அகப்படுவான் என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார். 4வது வேலையால் தன் குச்சியை காட்டினான். அது சரியாக இருந்தது. கடைசியாக சோமு தன் குச்சியை காட்டினான். அவனது குச்சி மற்றவர்களின் குச்சியை விட ஒரு அகலம் குறைவாக இருந்தது. பீர்பால் சிரித்து கொண்டே, அரசே, இதோ இவன்தான் திருடன் என்று சோமுவை சுட்டி காட்டினார். சோமு தன் தவறை ஒப்புக்கொண்டு முத்து மாலையை திருப்பி தந்தான். அக்பர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார். தப்பு செய்தவன் உள்ளம் எப்போதும் பயந்து கொண்டே இருக்கும் என்று அக்பர் கூறினார். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.